இந்த சவுண்ட் ஹீலிங் அப்படிங்கிறது பல ஃப்ரீக்வன்சில இருக்கும். ஒவ்வொரு சிங்கிங் பவுலுக்கும் வேற வேற ஃப்ரீக்வன்சி இருக்கும். அதை பயன்படுத்தி நம்ம மிகப்பெரிய அளவுல ஆரோக்கியத்தையும் செல்வத்தையும் பெருக்கக்கூடிய பல அலைகள் இருக்கு. அதுக்கு எக்ஸாம்பிளாகத்தான் இது நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இதை நீங்க யூடியூப்ல கூட பார்த்து பயன்பெறலாம். ஸோ வணக்கம் வணக்கம் வணக்கம். ஒவ்வொருவரையும் இதயம் கழிந்த வரவேற்புடன் நம்ம இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். அற்புதமான மனதிற்கு இனிய உற்சாகமான வார்த்தைகள். ஒளிமயமான எதிர்காலம் என் உள்ளத்தில் தெரிகிறது. இத நல்ல வார்த்தையோட நம்ம இந்த ப்ரோக்ராம் மிராக்கிள் மார்னிங் மில்லியனர்ஸ் ஸ்டார்ட் பண்றோம். இந்த ப்ரோக்ராமை உங்களுடன் இணைந்து வழங்குவது கீழே ராமசாமி, நேச்சுரோபதி, இம்யூன் கேர் கன்சல்டன்ட், பிரெயின் ரிவேர் கோச், இஎஃப்டி டேப்பிங் கோச், பிசினஸ் கோச், இம்யூனிட்டி புக்கோட ஒரு ஆத்தர் கூட, ஃபாரஸ்ட் பாத்திங் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜப்பானீஸ் ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கிறோம், லைஃப் ஸ்டைல் ட்ரைனர். ஸோ இத்தனை அனுபவங்களோட நம்ம மக்கள் ஆரோக்கியம், செல்வம், பொருளாதாரம், சந்தோஷமான குடும்பங்கள், நல்ல ரிலேஷன்ஷிப் அடைகிறதுக்கான ஒரு நிகழ்வா தான் இப்ப மிராக்கிள் மார்னிங் மில்லியனர்ஸ் நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம். ஒவ்வொரு நாளும் பல அற்புதமான விஷயங்களை நீங்க கேட்க, பல தகவல்களோட இந்த ப்ரோக்ராம் நம்ம ஸ்டார்ட் பண்றோம். முதல்ல ஒரு சின்ன எக்ஸசைஸோட, இது யோகா பயிற்சியோட கலந்த எக்ஸசைஸ், வார்ம் அப் பண்றதுக்கான ஒரு பயிற்சியாக எடுத்துக்கொண்டு நீங்க எல்லாருமே கலந்து கொள்ளலாம். ஒரு சின்ன வார்ம் அப். ஒரு சிறப்பான வார்ம் அப் பயிற்சி உங்கள் செய்த அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இன்னைக்கு சக்கரா ஆக்டிவேஷன் பண்ணலாம். நேற்று நீங்க பயிற்சி எடுத்தீங்க, அதுல சில இன்ஸ்ட்ரக்ஷனோட இருக்கும். அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணி நல்ல என்கேஜா கூட இணைந்து செய்யுங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அனைவருக்கும் வணக்கம். சக்கரா மெடிடேஷன். இந்த சக்கரா மெடிடேஷன் என்பது நமது உடலில் உள்ள 7 சக்கரங்களை தூய்மைப்படுத்துவதாகும்.
இந்த சக்கரங்கள் நமது உடலுக்கு ஒரு எனர்ஜி சென்டராக வேலை செய்கிறது. அதாவது பிரபஞ்சத்திலிருந்து வரக்கூடிய அந்த சக்தியை முழுமையாக எடுத்து நமது உடலுக்கும் உடலில் உள்ள ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் கொடுத்து அவை ஆரோக்கியமாக செயல்பட உதவுகிறது. இந்த சக்கரங்கள் நமது நாளமில்லா சுரப்பிகளோடு தொடர்பு கொண்டுள்ளது. இந்த சக்கரங்களை நாம் பீஜா மந்திரம் மூலமாக தூய்மைப்படுத்துவோம். இந்த பீஜா மந்திரங்கள் என்பது ஒரு இயற்கையின் ஒளி அலைகளாகும். இப்பொழுது நாம் இந்த சக்கரா தியானத்தை எப்படி செய்யலாம் என்று பார்ப்போம். இதை செய்வதற்கு ஒரு ஆரோக்கியமான இடத்தில், காற்றோட்டமுள்ள இடத்தில் கீழே ஒரு விரிப்பின் மீது அமர்ந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு சுகமான ஒரு ஆசனத்தில் அமர்ந்து கொள்ளுங்கள். 2 கைகளையும் ஒரு சின்முத்திரையில் வைத்து வானத்தை நோக்கியவாறு அமர்ந்து கொள்ளுங்கள். மெதுவாக கண்களை மூடிக்கொள்ளுங்கள். உங்கள் உடலில் ஏதாவது ஒரு இடத்தில் ஒரு இறுக்கமோ அல்லது ஒரு டென்ஷனோ இருந்தால் அவற்றை மெதுவாக வெளியே விட்டுவிடுங்கள். ரிலாக்ஸ் யுவர் ஹோல் பாடி. ரிலாக்ஸ் யுவர் பாடி. ஒரு 3 முறை தீர்க்க சுவாசம், நன்றாக ஆழ்ந்த மூச்சை எடுத்து மெதுவாக அந்த மூச்சை வெளிவிடவும். இப்பொழுது உங்கள் கவனத்தை மூலாதார சக்கரத்திற்கு கொண்டு வாருங்கள். இந்த மூலாதார சக்கரம் என்பது நமது பின்பகுதியில் உள்ள முதுகெலும்பின் கீழே அந்த வால் பகுதியில் அமைந்துள்ளது. இதன் நிறம் சிவப்பு. அந்த இடத்தில் ஒரு சிவப்பு நிறமான ஒளி உருண்டை மிளிர்வதை காணுங்கள். இப்பொழுது உங்கள் கவனத்தை சுவாதிஸ்தான சக்கரத்திற்கு கொண்டு வாருங்கள். இந்த சுவாதிஸ்தான சக்கரம் என்பது நமது தொப்புளில் இருந்து 4 விரல்கள் கீழே அமைந்துள்ளது. இந்த சக்கரத்தின் நிறம் ஆரஞ்சு வண்ணம். ஒரு ஆரஞ்சு வண்ணம் உள்ள ஒரு ஒளி உருண்டை அங்கு ஒளிர்வதை காணுங்கள். இப்பொழுது உங்கள் கவனத்தை மணிப்பூரக சக்கரத்திற்கு கொண்டு வாருங்கள். இந்த மணிப்பூரக சக்கரம் என்பது நமது தொப்புளில் இருந்து அந்த முதுகெலும்பின் நேர்கோட்டில் அமைந்துள்ளது. இந்த மணிப்பூரக சக்கரத்தின் நிறம் மஞ்சள். ஒரு மஞ்சள் கலரான உருண்டையானது ஒளிர்வதை காணுங்கள். இப்பொழுது உங்கள் கவனத்தை அநாகத சக்கரத்திற்கு கொண்டு வாருங்கள். இந்த அநாகத சக்கரம் என்பது மார்புக்கு நடுவில் உள்ள அந்த குழியில் அமைந்துள்ளது. இதன் நிறம் பச்சை. ஒரு பச்சை வடிவமுள்ள உருண்டையானது அங்கு ஒளிர்வதை காணுங்கள்.
இப்பொழுது உங்கள் கவனத்தை விஷுப்தி சக்கரத்திற்கு கொண்டு வாருங்கள். இந்த விஷுப்தி சக்கரம் என்பது நமது தொண்டை குழியில் அமைந்துள்ளது. இதன் நிறம் நீலம். ஒரு நீல வண்ணமுள்ள ஒரு உருண்டையானது அங்கு ஒளிர்வதை காணுங்கள். இப்பொழுது உங்கள் கவனத்தை ஆக்ஞா சக்கரத்திற்கு கொண்டு வாருங்கள். இந்த ஆக்ஞா சக்கரம் என்பது நமது இரு புருவ மத்தியில் அமைந்துள்ளது. இதன் நிறம் கருநீலம், இண்டிகோ கலர். கரு நீளமுள்ள ஒரு உருண்டையானது அங்கு ஒளிர்வதை காணுங்கள். இப்பொழுது உங்கள் கவனத்தை சகசரா சக்கரத்திற்கு கொண்டு வாருங்கள். இந்த சகசரா சக்கரம் என்பது நமது உச்சந்தலையில் அமைந்துள்ளது. இதன் நிறம் பிங்க் கலர். ஒரு பிங்க் வண்ணமுடைய உருண்டை அங்கு ஒளிர்வதை காணுங்கள். 1000 இதழ் தாங்கிய அந்த தாமரை இதழ் அங்கு இருப்பதை உணருங்கள். இந்த பயிற்சியினால் ஏற்பட்ட அந்த மாற்றத்தை அமைதியாக காணுங்கள். எல்லையில்லா பிரபஞ்ச சக்தியானது அந்த சகசரா சக்கரம் மூலம் உங்கள் உடலில் உள்ள அத்தனை சக்கரங்களுக்கும் கிடைக்கப் பெற்றுள்ளது. உங்கள் உடல் முழு ஆற்றலாக இருப்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். உங்கள் உடல் ஒரு ஆரோக்கியமாக இருப்பதை உணருங்கள். உடலில் உள்ள ஒவ்வொரு செல்களும் புதுப்பிக்கப்பட்டிருக்கிறது. உடலில் உள்ள ஒவ்வொரு செல்களும் புத்துணர்வு பெற்றதை உணருங்கள். மனம் அமைதியாக இருக்கிறது. மனம் மகிழ்ச்சியாக இருக்கிறது. இந்த மகிழ்ச்சியை, இந்த அமைதியை அனுபவியுங்கள். அமைதியாக உங்களால் எவ்வளவு நேரம் இருக்க முடியுமோ இதே நிலையில் அமர்ந்து அதை அனுபவியுங்கள். உங்கள் இரு கைகளையும் நன்றாக தேய்த்து அந்த சக்தியை, பிரபஞ்ச சக்தியை உங்கள் கண்கள், உச்சந்தலை மற்றும் உங்கள் உடல் முழுவதும் மென்மையாக வருடிக் கொடுங்கள். கைகளை விரித்து கண்களை சிமிட்டியபடியே மெதுவாக திறந்து உங்கள் உள்ளங்கைகளை பாருங்கள். உங்கள் முகத்தில் ஒரு புன்முறுவல் இருக்கட்டும். நன்றி.
சூப்பர் பிரைன் யோகா ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு வீடியோ பதிவு மூலமாக பார்க்க போறீங்க. கலந்து கொண்டு நீங்க பயனடையலாம். அமைதியாக கூட செய்யுங்க, கவனிச்சிட்டு செய்யுங்க. பிரெக்னென்ட் உமன் கண்டிப்பா ஒரு டாக்டர் அட்வைஸ் கேட்டுட்டு எந்த மாசத்துல இருந்து பண்ணலாம் அதுக்கப்புறம் பண்ணுங்க. அதே மாதிரி நீ சர்ஜரி, உங்க முட்டியில ஏதாவது சர்ஜரி பண்ணிருந்தீங்கன்னா கண்டிப்பா இது செய்ய வேண்டாம். நீங்களும் ஒரு சர்ஜரி, உங்களுடைய ஹெல்த் ப்ரொவைடர் டாக்டர்கிட்ட ஆலோசனைப்படி இதை செய்யலாம். வாங்க, மத்தபடி எல்லாருமே இதை செய்யலாம். குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க மட்டும் எல்லாருமே செய்யலாம். இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். கால்களை சற்று அகலமாக கொஞ்சம் ஒரு தோலுக்கு அளவான நிலையில நீட்டி வச்சுங்க. ஓகே, சோ முதல்ல இடது கையை ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும்னா இடது கை எடுத்துங்க. இடது கை எடுத்து உங்களுடைய இந்த கட்டை விரலால் காது மடல்களை பிடித்துக் கொள்ளுங்க. இந்த பாக்கி மீதி உள்ள 4 விரல்களும் பின்னாடி இருக்கட்டும். முதல்ல இப்படி பிடிச்சுங்க ஃபர்ஸ்ட். அடுத்தது உங்க வலது கை எடுத்து அதே மாதிரி காது மடல்களை நல்லா பிடிச்சுங்க. பிடிச்சிட்டு உங்களுடைய நாக்கை எடுத்து அந்த மேல் அன்னம் என்று சொல்லக்கூடிய அந்த மேல வச்சுங்க. இப்ப நல்லா மூச்செல்லாம் எடுத்து விட்டுருங்க ஃபர்ஸ்ட். அடுத்தது எல்லாம் எடுத்து விட்டுட்டு இப்ப மூச்சை எடுக்கும் பொழுது நல்லா பிரீத்திங், நல்லா உட்காருங்க. முடிஞ்ச அளவுக்கு எந்த அளவுக்கு முடியுமோ உங்களால உட்காருங்க. இப்ப எடுத்த மூச்சை எக்ஸேல் பண்ணிட்டு அப்படியே மேல வாங்க. மூச்சை எடுத்துட்டு ஒரு 10 முறை செய்யலாம். மூச்சை உள்ள கீழே உட்காரும் பொழுது நல்லா மூச்சை எடுத்துக்குங்க. மூச்சை விட்டுக்கொண்டே மேல வாங்க. 2 3 4 5 6 7 8 9 எந்த கஷ்டமும் இல்லாம பண்ணுங்க. ஒரு புன் சிரிப்போடு, ஒரு புன் முறுவலோடு எந்த பயிற்சியும் செய்வது நல்லது. ரிலாக்ஸ் பண்ணுங்க. ஜஸ்ட் உங்க கால்களை சற்று விலக்கி கண்களை மூடி அந்த நீங்க பயிற்சி செய்த இடங்களை அப்படியே பாருங்க. சூப்பர் பிரெயின் யோகா சிறப்பா பண்ணீங்க. இது டெய்லி இனிமே நம்ம வரிசையாக பார்ப்போம். அடுத்ததாக இந்த பிராணாயாமம் இதுல 3 முறைகளை இன்னைக்கு நம்ம அந்த பிராக்டிஸ் பண்ணிக்கலாம். வீடியோல சொல்ற மாதிரியே இப்போ நம்ம ஆல்ரெடி நம்மளுடைய அந்த பிராணாயாமத்தின் பலன்களை என்னென்ன எப்படி சீக்வன்ஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம். சோ இப்ப டைரக்டா நம்ம பிராணாயாமம் பண்றது எப்படின்னு பார்த்தோம்னா, முதல்ல செய்ய வேண்டியது பிராணாயாமால கபாலபாதி. காலையில எந்திரிச்சோடனே நீங்க உங்களுடைய காலை கடன்கள் முடிச்சுட்டு இந்த மாதிரி ஒரு மேட்ல உட்கார்ந்துங்க. இது அர்த்த பத்மாசனம். நீங்க உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளா இருக்குதோ பத்மாசனத்துல உட்கார்ந்துக்கலாம், அல்லது நீங்க ஒரு சித்தாசனத்துல உட்காரலாம், அல்லது வஜ்ராசனத்துல செய்யலாம். இந்த மாதிரி உட்கார்ந்துட்டு இடது கை மேல வலது கையை வச்சு நீங்க இந்த அடி வயிற்றுக்கு கீழே வச்சுங்க. இப்ப நம்ம கபாலபாதி செய்யறோம். ஒன்லி கான்சென்ட்ரேட் ஆன் யுவர் எக்ஸலேஷன். உங்களுடைய மூச்சை வெளிவிடுவதில் கவனத்தை வைக்கவும். நீங்க ஒரு வயதானவராக இருந்தாலும் சரி, அல்லது எந்த ஒரு மனிதராக முதல்ல ஸ்லோவா ஸ்டார்ட் பண்ணீங்க. ஒரு 20 ரெப்பிடேஷன் பண்ணுங்க. அதுக்கு அடுத்தது அப்படியே ஒரு 3 செட் மட்டும் பண்ணீங்க. அடுத்தது இரண்டாவதாக செய்ய வேண்டியது நாடி சுத்தி பிராணாயாமம், அதாவது அனுலோம் விலோம் என்று சொல்லக்கூடிய நாடி சுத்தி பிராணாயாமம். அதை எப்படி செய்யணும் அதே மாதிரிதான் எல்லா ப்ரொசீஜர், எல்லா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ரிமைன்ஸ் சேம். ஒரு நல்ல இடத்துல உட்கார்ந்துக்கணும். நீங்க நேரா வச்சுக்கணும். உங்களுடைய பாடியை நேரா, உங்களுடைய பேக் ஸ்ட்ரைட், நெக் ஸ்ட்ரைட், ஹெட் ஸ்ட்ரைட் நேரா வச்சுக்கோங்க. உங்களுடைய இடது கையை கரெக்டா இடது தொடையில சின் முதிரையில வச்சுக்கோங்க. வலது கையை சின் விஷ்ணு முத்ரால வச்சுங்க. ஃபர்ஸ்ட் க்ளோஸ் யுவர் ரைட் நாஸ்ட்ரில். உங்களுடைய வலது நாஸ்ட்ரில க்ளோஸ் பண்ணிட்டு நேரா மெதுவா இடது பக்கம் மெதுவா மூச்சு எடுக்கணும். க்ளோஸ் யுவர் லெஃப்ட் நாஸ்ட்ரில். Release the breath in your right nostril very slowly, gently. Again, breathe in your right nostril slowly. Close your right nostril. Release the breath in your left nostril slowly and gently. இது ஒரு சுற்று. மறுபடியும் இடது நாசியில மெதுவா மூச்சு எடுக்கவும், வலது நாசியில மூச்சை மெதுவாக விடவும்.
மறுபடியும் வலது நாசில மிக மிக மெதுவாக மூச்சை எடுத்து மிகவும் மெதுவாக மூச்சை வெளியில விடும். இந்த சுற்றுல நீங்க உங்களுடைய கும்பகம், அதாவது மூச்சை உள் நிறுத்துவது வேண்டாம். எந்த அளவுக்கு மெதுவா எடுக்கிறீங்களோ அந்த கும்பகம் நம்ம அடுத்த பிராணாயாம கிளாஸ்ல பார்க்கலாம். முதல்ல மூச்சை எடுத்து மெதுவா விடுங்க. மூன்றாவது செய்யக்கூடியது பஸ்திரிகா. இது ஒரு 20 செட்ஸ். ஃபர்ஸ்ட் டைம் அந்த 3 தடவை நீங்க 20 ரெபிடேஷன்ல 3 செட்ஸ் செய்யலாம். நேரா உட்காந்து கைகளை இந்த மாதிரி வச்சுக்கோங்க. அமைதியாக இந்த பிராணாயாமம் முடிச்சிட்டீங்கன்னாவே நீங்க ரெடி ஃபார் யுவர் மெடிடேஷன். உங்களுடைய மூச்சு சீரமைக்கப்படும். மிக மெதுவாக இருக்கிறதுனால அமைதியா ஒரு 5 நிமிஷம் உட்காருங்க. உங்களுடைய மூச்சை கவனி. நன்றி. சோ இப்ப நீங்க சிறப்பான முறையில 3 பயிற்சிகளை செஞ்சீங்க. இதுல மெடிடேஷன் மற்ற விஷயங்கள்ல அப்புறமா நம்ம பார்க்க போறோம். சோ இந்த மாதிரி நீங்க பயிற்சிகள் ரெகுலராக, இது கரெக்டான சீக்வன்ஸ்ல இன்னும் இந்த 20 முறை 2 தடவை செய்யறதெல்லாம் நம்ம உங்களுக்கு கொடுப்போம். இந்த மாதிரி செய்யும் பொழுது உங்களுடைய காலை நேரத்துல இந்த மூச்சு, அற்புதமான இந்த மூச்சு பயிற்சி, சக்கர ஆக்டிவேஷனு, அதுக்கப்புறம் இன்னும் பாசிட்டிவ் அஃபர்மேஷன், பல விஷயங்கள் இருக்கு. இது சொல்லப்போனா பிரபஞ்சம் நமக்கு எத்தனையோ நல்ல தகவல்களை கொடுத்துருக்கு. அதை கேட்கறதுக்கு பயன்படுத்துறதுக்கான ஒரு நேரத்தை எல்லாரும் காலையில இந்த 1 hour பயன்படுத்தினீங்கன்னா உங்க வாழ்க்கை நிச்சயமாக மிகப்பெரிய அளவு. இந்த அளவுக்கு ஒரு கமிட்டடா ஒரு கம்யூனிட்டி அமைச்சு நம்ம பண்றோம் அப்படின்னா மக்கள் இதை பயன்படுத்தி வெற்றி அடையணுங்கிற ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு முன்னாடி வைக்கிறேன். எல்லாமே சக்தி தான். இந்த சக்தி அப்படின்ற வார்த்தை எனர்ஜின்னு சொல்லுவோம். இதுதான் நம்மளை இயக்கிட்டு இருக்கு. ஐன்ஸ்டீன் சொல்றாரு, சக்திங்கிறது மிக சின்னதா இருந்தாலும் கூட அது பெரிய அளவு மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் அப்படிங்கிறது. உங்களுக்கு தெரியும், ஜப்பானுடைய ஹிரோஷிமா நாகசாகி, அதுல பாத்தீங்கன்னா சின்ன அணுகுண்டு போட்டுதான் 2 நகரங்களை அழிச்சிட்டாங்க. பட் அதே சின்ன சக்தியை வச்சு ஆற்றலுக்கு மிக சிறிய அளவுல பயன்படுத்த முடியுங்கிறது தான் முக்கியமான விஷயம். நம்ம நமக்குள்ள இருக்கக்கூடிய ஆற்றலை மிகப்பெரிய அளவுல பலப்படுத்தணும் அப்படின்னா எண்ணங்கள் ரொம்ப ரொம்ப சிறப்பா செயல்படணும். இந்த எண்ணங்கள் வெளியில அதிர்வாக மாறி பிரபஞ்சத்திலிருந்து உங்களுக்கு வேண்டிய அபரிதத்தை, எல்லா ஆப்பர்ச்சுனிட்டியும் கொண்டு கொடுக்கும். அப்ப இது ஃப்ரீக்வன்சின்னு சொல்றோம். நம்முடைய எண்ணங்கள் சக்தியை உருவாக்கி அதுல ஒரு வைப்ரேஷனை உருவாக்கி ஒரு பிரபஞ்சத்தை கூட உங்களை கனெக்ட் பண்ணும் அப்படிங்கிறது தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க. அந்த எண்ணங்களை பொறுத்துதான், நல்ல எண்ணங்கள் அதை நீங்க அதிகப்படுத்தும் போது, நல்ல செயல்களை அதிகப்படுத்தும் போது ஆட்டோமேட்டிக்கா நல்ல ஒரு ஃப்ரீக்வன்சியை நீங்க அடைவீர்கள். அதன் மூலமாக உங்களுக்கு இந்த பிரபஞ்சத்தினுடைய அபரிதமன் கிடைக்கும் அப்படிங்கிறது. நம்ம வாழ்க்கையை மிகப்பெரிய அளவுல உயர்த்தணும் அப்படின்னா நம்முடைய அந்த ஃப்ரீக்வன்சி லெவலை கூட்டணும் அப்படிங்கிறாங்க. நம்மளுடைய வாழ்க்கையில நடக்கக்கூடிய எல்லாமே ஒரு குறிப்பிட்ட அதிர்வில் என்னாலதான் கிடைக்குது. ஒரு சந்தோஷமாகட்டும், மேன்மையாகட்டும், சாதிப்பு, எல்லாமே உயர்ந்த ஃப்ரீக்வன்சியிலையும் மற்ற எல்லாமே தாழ்ந்த ஒரு ஃப்ரீக்வன்சியில இருந்து குறைவான ஒரு ஃப்ரீக்வன்சி, கவலை, துக்கம், இதெல்லாம் குறைவான ஒரு ஃப்ரீக்வன்சி. இது எதையும் அட்ராக்ட் பண்ணாது, தவறைத்தான் அட்ராக்ட் பண்ணும், குறைகளைத்தான் அட்ராக்ட் பண்ணும். தவறான மனிதர்களோட தான் நம்ம பழகுவோம். அதனால நம்முடைய ஃப்ரீக்வன்சியை கூட்டணும் அப்படிங்கிறது தான் இதில் உள்ள கருத்து. நம்முடைய எண்ணங்களை மேம்படுத்தும் போது சிறப்பான அதிர்வெண்களை உருவாக்க முடியும். அதுபோல நீங்க வாழ்க்கையில நம்பிக்கை, ஒரு உள்ளார்ந்த நம்பிக்கை இருக்கு இல்லையா, பிலீஃப் சிஸ்டம், பயாலஜி ஆஃப் பிலீஃப் அப்படின்ட்டு டாக்டர் புரூஸ் லிப்டன் ஒரு புக் எழுதியிருக்காரு. உங்களுக்குள்ள நம்பிக்கை ஏற்படும் போது உங்களுக்குள்ள சுரக்கக்கூடிய ஹார்மோன் லெவலே வித்தியாசமா இருக்கும். நல்ல ஹார்மோன் சுரக்கும், சந்தோஷ ஹார்மோன்கள் சுரக்கும். அப்ப அதன் மூலமாக இன்னைக்கு சாதிக்க முடியும். பயாலஜி ஆஃப் பிலீஃப் அப்படிங்கிற புக்ல சிறப்பான முறையில அவங்க இதெல்லாம் பத்தி எழுதியிருக்காங்க. மன அழுத்தத்தை பத்தியும் அவர் சிறப்பா எழுதியிருக்காரு. இப்ப இதுல பாத்தீங்கன்னா ஃப்ரீக்வன்சி ஆஃப் எமோஷன்ஸ், உங்க உடம்பு, நீங்க உங்க உடம்புல இருக்கக்கூடிய 5 சென்ஸ் மூலமாக, இந்த கண், வாய், மூக்கு, செவி சொல்றோம் இல்லையா, ஸ்கின்னு, இந்த 5
உணர்வு உறுப்புகள் மூலமாக நீங்க உங்களுடைய ஃப்ரீக்குவென்சியை நீங்க கூட்ட முடியும். நல்லதை பார்க்கறது, நல்லதை பேசுறது, நல்லதை நினைக்கிறதுன்னு சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி. ஸோ இந்த 3 குரங்கு கூட பார்த்திருப்பீங்க. ஒரு குரங்கு கண்ணை மூடிக்கிட்டு இருக்கோம், ஒன்று காதை மூடிக்கிட்டு இருக்கோம், ஒன்று வாயை மூடிக்கிட்டு இருக்கும் இல்லையா. அந்த மாதிரி நல்லதைத்தான் பேசணும், கெட்டதை கேட்காதே, கெட்டதை பேசாதே அப்படிங்கிற பார்க்காதே அப்படிங்கிற அடிப்படை தான் அது. அப்போ இந்த ஃப்ரீக்குவென்சி நீங்க பாருங்க, இதுல ஹெர்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஃப்ரீக்குவென்சியுடைய அலைகளுக்கு ஹெர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க இதை எங்க பார்த்திருப்பீங்கன்னா, இந்த ஹார்ட் எப்படி இயங்குது, இதயம் எப்படி இருக்கு, இந்த இசிஜி இந்த ரிப்போர்ட்ல தான் இதை நீங்க பார்த்திருப்பீங்க. அப்ப இதயத்திலுக்கும் ஒரு அலையான ஒரு இது இருக்கு இல்லையா, லப் டப்புக்கு தகுந்த மாதிரி அந்த அலை எடுக்கிறாங்க இல்லையா. உங்க எண்ணங்களுக்கு அலை இருக்கு. நீங்க ஒரு பாடலை கேட்குறீங்க, ஒரு அலைவன் வரிசையில தான் கேட்குறீங்க. சவுண்டு ஹீலிங் அது ஒரு அலையின் வரிசையில தான் உங்களுக்கு போய் சேருது. அப்ப இந்த அலைகள் அப்படிங்கிறது இன்னைக்கு நமக்கு இந்த டெல்டா, தீட்டா, ஆல்பா, பீட்டா, காமா அப்படிங்கிறது இருக்கு. அப்ப ஆல்பா நிலை அப்படின்னு சொல்லுவாங்க. நல்ல யோக பயிற்சி பண்றவங்களுக்கு ஆல்பா நிலையில இருப்பாங்க. அதனுடைய ஹெர்ட்ஸ் 8 to 12 இருக்கும். இப்போ அந்த நிலை அடைவதற்கு நம்ம பண்ணக்கூடிய இந்த பிராணாயாம பயிற்சிகள், மெடிடேஷன் எல்லாமே நடையும். ஆல்பா லெவல்ல இருந்து நீங்க பிரபஞ்சத்தை கூட கனெக்ட் பண்ணும்போது எல்லாமே கிடைக்கும். அப்போ இங்க பாருங்க, இதுல இங்க ஃப்ரீக்குவென்சி நமக்கு கொடுத்துருக்காங்க. அந்த ஃப்ரீக்குவென்சியில பாத்தீங்கன்னா நம்ம என்லைட்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது டாப்ல இருக்கு பாருங்க, 700+ அப்படிங்கிற ஒரு ஃப்ரீக்குவென்சியில இருக்கக்கூடியது. கீழே பாருங்க 20 சேம் குற்ற உணர்வு. அப்போ ரொம்ப கம்மியான அந்த 20 ஃப்ரீக்குவென்சி அப்படிங்கிறது குற்ற உணர்வை கொடுக்கக்கூடியதாக இருக்கு. அதுக்கு மேல இருக்கக்கூடிய அந்த என்லைட்மெண்ட் அப்படிங்கிறது மிகப்பெரிய உள்ள ஒரு பிளிஸ்ன்னு சொல்லுவோம். வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுக்கிறது. 600 பீஸ், மன அமைதி. 540 ஜாய். ஆக இந்த ஃப்ரீக்குவென்சி கூட்டி நீங்க ஒரு செயல்பாடுகளை செய்யும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா இந்த பிரபஞ்சத்திலிருந்து அபரிதமான ஒரு நல்ல விஷயங்களை நீங்க அப்சர்வ் பண்ண முடியும். நல்ல மக்களை சந்திப்பீங்க, நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும், அந்த ஆப்பர்ச்சுனிட்டியில் நீங்க ஜெயிப்பீங்க. அதனால இந்த காலை நேர பயிற்சி அப்படிங்கிறது சாதாரணமாக யாரும் நினைச்சிடாதீங்க. உங்களுடைய அந்த ஃப்ரீக்குவென்சி லெவல அதிர்வெண்ணை கூட்டி பிரபஞ்சத்தை கூட கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு முறை தான். அதுல நம்ம மிகப்பெரிய அளவுல பயன்படுத்த போறது வாட்டர், மிராக்கிள்ஸ் ஆஃப் வாட்டர்னு சொல்லுவாங்க. நீருக்கு அந்த மெமரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜப்பான்ல ஒருத்தர் கண்டுபிடிச்சிருக்கார். அவருடைய ஒரு கூற்று பிரகாரம் பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் பிரபஞ்சம் நமக்கு கொடுக்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஏன் சொல்றாங்க அப்படின்னா, உங்களுக்கு தெரியும் இந்த பிரபஞ்சத்துல 70% மேல தண்ணி தான் இருக்கு. உலகத்துல 70% மேல தண்ணி தான் இருக்கு. உங்க உடம்புலையும் 70% மேல தண்ணி தான் இருக்கு. எல்லா உறுப்புலையும் தண்ணீர் இருக்கு. அப்போ இந்த நம்ம ஏதாவது திங்க் பண்றோம், பேசுறோம் அப்படின்னா அது வாட்டர்ல போய் ஸ்டோர் ஆகுன்னு சொல்றாங்க. அந்த மெமரி என்ன ஸ்டோர் ஆகுதோ அந்த நினைவுகள், இப்ப நம்ம ஒரு பிசிக்ஸ் பாடம் படிக்கிறோம், அப்போ அதை பத்திய ஒரு ஆராய்ச்சி பண்றோம், அதனுடைய கண்டுபிடிப்பு இல்லை அதுக்கு தகுந்த வேலைக்கு போறோம், அதை நம்ம பயனடைகிறோம் இல்லையா. அப்ப நம்ம என்ன நினைக்கிறோமோ அதற்கு தகுந்தான பலன் கிடைக்கும். காரணம் என்ன அப்படின்னா, நீங்க நினைக்கிறது எல்லாமே உங்க உடம்புல இருக்கக்கூடிய தண்ணீர்ல பதியும். இந்த காற்றுல இருக்கக்கூடிய அந்த நீர் திவலைகள் இருக்கு இல்லையா, காற்றுல நீர் திவலைகள் அதுலயும் பதியும். அப்போ அதுதான் உங்களுடைய வாழ்க்கையில வெற்றியை கொண்டு வரக்கூடிய ஒரு ஃப்ரீக்குவென்சியை இந்த பிரபஞ்சத்தினுடைய சக்தியோட இணைக்கக்கூடிய ஒரு பாலமாக இருக்கும். அதனால நம்ம உடம்ப சக்தி சாதாரண நினைக்காதீங்க. இது ஒரு டிரான்ஸ்மிட்டர், கடத்தி, நல்ல விஷயங்களை கடத்தி உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றிகளை கொடுக்கக்கூடியது. அப்போ இந்த நீரை பத்தி பார்க்கும்போது நம்ம வான் சிறப்பு அப்படிங்கிற அடிப்படையில என்ன பார்க்கிறோம், குறள்கள் 10 குறள் பார்க்கிறோம். வான் சிறப்பு, மலையை பத்தி, நீரை பத்தி திருக்குறள்ல திருவள்ளுவர் தெளிவா எழுதியிருக்காரு. முதல் குறள் 2வது அத்தியாயத்துல முதல் குறள் பார்த்தீங்கன்னா, வான் நின்று உலகம் வழங்கி வருவதால் தான் அமிழ்தம் என்றுணர பாற்று. உலக மக்கள் வாழ்வதற்கு மழை அமையாது உள்ளதால் அதனை அமிர்தம் என்று நம்ம அழைக்கலாம் அப்படிங்கிறார். அமிர்தம்னா உங்களுக்கு தெரியும், அமிர்தம் அப்படின்னா நம்ம வாழ்நாளை கூட்டக்கூடியது, ஆரோக்கியத்தை கூட்டக்கூடியது. அப்ப அந்த மாதிரி அந்த தண்ணீர் அமிர்தம். அதை சரியான முறையில நம்ம எப்படி சாப்பிடணும், இதை பத்தி கூட அது பின்னாடி நம்ம பார்ப்போம். ஸோ அந்த அளவுக்கு ஒரு முக்கியமான நீரை பற்றி
திருக்குறள்ல அந்த வான் சிறப்புல பத்தி இப்ப இன்னும் எத்தனையோ இதிகாசங்கள் ஆகட்டும், எல்லாருமே இப்போ முஸ்லீம் ஆகட்டும், கிறிஸ்டின் ஆகட்டும், இந்துக்கள் ஆகட்டும், அதை புனிதமான முறையில தான் பயன்படுத்துறாங்க. கீலிங்காக எத்தனையோ ஒரு வாட்டர் தெராப்பி, அந்த தண்ணியை மந்திக்கிறது, தண்ணி மூலமா சாப்பாடு கொடுக்கறது, இதெல்லாம் நம்ம பயன்படுத்துறோம். வீட்டுக்கு ஒரு விருந்தாளிக்கு வந்தா கூட நம்ம தண்ணியை கொடுக்குறோம். இப்ப நீங்க வீட்டுல ஒரு பாசிட்டிவான எனர்ஜி இருக்கக்கூடிய வாட்டர் வச்சிருக்கீங்கன்னு வைங்க, ஒருத்தர் வர்றாரு, அவர் வந்து கெட்ட எண்ணத்தோட வந்தா கூட நம்ம ஃபர்ஸ்ட் தண்ணி குடிக்கிறோம் இல்லையா, அந்த தண்ணியை குடிச்ச உடனே அவருக்கு அந்த எண்ணங்கள் மாறிடும். ஸோ இந்த ஒரு பாரம்பரியம் நம்ம கிட்ட இருந்தது. ஸோ இந்த வகையில வாட்டர், தண்ணீர் வந்து ஒரு வைப்ரேஷனல் கேரியர்னு சொல்லலாம். நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதனுடைய ஃப்ரீக்குவென்சிக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு கொண்டு போய் பிரபஞ்சத்திலிருந்து சக்தியை எடுத்து கொடுக்கும். இதை வந்து நம்ம வாட்டர் அப்படின்னா H2O அப்படின்ற மாதிரி நினைக்க வேண்டாம். இது ஒரு பிராண சக்தி. பிரபஞ்சத்திலிருந்து நமக்கு அங்க இருக்கக்கூடிய அபரிதமான ஆற்றல்களை கொண்டு வந்து சேர்க்கக்கூடியது. அது நீங்க எடுத்துக்காட்டு பாருங்க. இப்ப திருக்குறள் அவ்வளவு 1330 குறள் எழுதியிருக்காருன்னா எவ்வளவு சிறப்பான விஷயத்தை அதுல உள்ளடக்கி இருக்காரு. அப்போ ஒரு சாதாரண நபரால் அது செய்ய முடியுமா அப்படின்னா முடியாது. அப்போ அவர் பிரபஞ்சம் கூட கனெக்ட் ஆயிருக்கார். அந்த கனெக்ஷன் மூலமா அவருக்கு அங்கிருந்து ஒரு ஞானம், கான்சியஸ்னஸ் கிடைச்சது. அது அப்படியே அவர் அழகா எழுதி கொடுத்தாரு. அப்ப நீங்க படிக்கிற குழந்தைகளாகட்டும் யாரா இருந்தாலும் இந்த பிரபஞ்சத்தோட கனெக்ட் ஆகணும் அப்படின்னா அந்த ஃப்ரீக்குவென்சியை மேம்படுத்தணும். அப்பதான் அந்த ஒழுக்கத்தை சொல்லிக் கொடுக்கறது. ஒழுக்கம் விழுப்பம் தரலாம், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் சொல்றதுக்கு காரணம் ஒழுக்கத்தினுடைய பெருமை இந்த அளவுக்கு உயர்ந்தது அப்படிங்கிறது தான். அப்ப இதை வந்து உங்க உடம்புல இருக்கக்கூடிய இந்த வாட்டர் வந்து ஒரு வைப்ரேஷனை அது ஹோல்டு பண்ணி அந்த மெமரியை வச்சு இந்த இதை டிரான்ஸ்மிட் பண்ணக்கூடிய ஒரு ஃப்ரீக்குவென்சி மீட்டரா செயல்படுது. உங்களுடைய வாழ்க்கையில நீங்க என்ன ஜெயிக்க விரும்புறீங்களோ அதை எல்லாமே கொண்டு வந்து சேர்க்கறதுல அந்த கான்சியஸ் இன்ஃப்ளூயன்ஸ் சொல்லுவோம். பிரபஞ்சத்தினுடைய கான்சியஸ் அதனுடைய இதை கூட கூட இணைத்து ஒரு எப்படி பூட்டை திறக்கிற மாதிரிங்க. நீங்க கரெக்டா வைப்ரேஷன் உள்ள கொடுத்து அந்த ஃப்ரீக்குவென்சி வெளியே அனுப்புனீங்கன்னா, இன்னைக்கு ரிமோட் ஒர்க் ஆகுது. எங்கேயோ உட்காந்துட்டு காரை டோரை ஓப்பன் பண்றோம், க்ளோஸ் பண்றோம், டிவி ஆப்ரேட் பண்றோம், ஃபேனை ஆப்ரேட் பண்றோம், எத்தனையோ விஷயங்கள் நம்ம இன்னைக்கு ரிமோட்டை வச்சு அதுல இருந்து ஒரு ஃப்ரீக்குவென்சி போகுது இல்லையா. அந்த ஃப்ரீக்குவென்சி பார்த்தீங்கன்னா குவாண்டம் பிசிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதுல அது இன்னைக்கு அது வேவா இருக்குன்னு சொல்றாங்க, நேர்கோட்டில் போகுது, புள்ளியா போகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அப்சர்வர் தியரி எல்லாம் இருக்கும். அதெல்லாம் பிரமாதமா இருக்கு. அதையெல்லாம் புரிஞ்சு கொள்ளும் போது நம்ம இந்த பிரபஞ்சத்தினுடைய ஆற்றல்கள் எண்ணிக்கை அடங்காதது. அதை பயன்படுத்துறதுக்கு நம்ம உடம்புல இருக்கக்கூடிய இந்த நீர் சக்தியையும் நம்ம பயன்படுத்தக்கூடிய, குடிக்கக்கூடிய, சாப்பிடக்கூடிய நீர்களை பயன்படுத்தணும். இனி வரக்கூடிய நாளைக்கு இருந்து 2 டம்ளர் தண்ணி கொண்டு வந்துருங்க. முன்னாடி வச்சு நம்ம ப்ரேயர் பண்ணும்போது அந்த வாட்டருக்கு பவர் ஏறும். அதை நீங்களும் குடிச்சுக்கிட்டு வீட்டில் அந்த குடத்துல நீங்க ஊற்றி வச்சா மற்றவங்களும் குடிச்சுக்குவாங்க. இப்போ உடம்புல இருக்கக்கூடிய இதில் பாருங்க, பிரெயின்ல 75% தண்ணி இருக்கு, பிளட்ல 83% தண்ணி இருக்கு, ஹார்ட்ல 79% இருக்கு, உங்க லிம்பாட்டிக் நிணநீர் மண்டலத்துல 94% இருக்கு, லங்ஸ்ல 80% தண்ணி இருக்கு, போன் எலும்புல 22, லிவர்ல 72%, மசில்ஸ்ல 75%, கிட்னில 83%. இப்படி எல்லா இடத்துலையும் உடம்புல 70% மேல தண்ணி இருக்கிறதுனால அதனுடைய தன்மையை, எண்ணங்களை மேம்படுத்தலாங்கிறது தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க. இதுக்கான ஒரு வீடியோ பதிவு பாருங்க. எப்படி வாட்டருக்கு பதிவுகள் இருக்கு, அதுல உங்களுடைய எண்ணங்கள், உங்களுடைய செயல்கள், அதுக்கு நீங்க பேசக்கூடிய வார்த்தை எப்படி அப்சர்வ் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். இதுல ஜப்பானுடைய அந்த ஒரு சயின்டிஸ்ட் சொல்றோம், அவர் வந்து அருமையா இந்த பதிவுகளை ஆராய்ச்சி பண்ணி ஏகப்பட்ட ரிசர்ச், அதுல வந்து ஹிடன் பவர் ஆஃப் வாட்டர் அப்படிங்கிற புக் எழுதியிருக்காரு. இதெல்லாம் நம்ம அந்த புக்கெல்லாம் படிக்கணும். அப்பதான் தெரியும் வாழ்க்கையில முன்னேறுவதற்கு நம்ம பல சோர்ஸை பயன்படுத்தணும் அப்படிங்கிறது. இப்போ இந்த வீடியோ பதிவை நான் உங்களுக்கு காட்டுறேன். மசாரு எமோட்டோன்னு ஜப்பான் நாட்டை சேர்ந்த ஒரு சயின்டிஸ்ட் 20 வருஷம் மேல தண்ணீர் பத்தி பெரிய ரிசர்ச் பண்ணி ஒரு புக்கே எழுதியிருக்காரு. நம்ம பேசுற வார்த்தை நம்மளோட எண்ணங்கள், நோக்கம், ஏன் மியூசிக் கூட தண்ணியோடைய அமைப்பையே மாத்தும்னு சொல்றாரு. எப்படி கோடிக்கணக்கான செல்ஸ், அதாவது உயிர் அணுக்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு முழு மனுஷ உடம்பா உருவாகி இருக்கோ, அதே மாதிரிதான் தண்ணீர்ல இருக்கிற மாலிகுலர் ஸ்ட்ரக்சர், அதாவது மூலக்கூறுகள் எல்லாம் சேர்ந்து தண்ணியோடைய அமைப்பையே நிர்ணயிக்குது. இந்த மாலிகுலர் ஸ்ட்ரக்சர் ஒவ்வொரு தண்ணியோடைய மெமரி பவருக்கு ஏத்த மாதிரி வித்தியாசமா இருக்கும்.
இத உலகத்துக்கே ப்ரூவ் பண்றதுக்காக இவர் தண்ணீர் கிட்ட நிறைய வார்த்தைகளை பேசி அந்த தண்ணிய நல்லா உறைய வச்சு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாரு. அப்படி உறைய வச்ச தண்ணீரை மைக்ரோஸ்கோப்ல பார்க்கும்போது ஒரு தண்ணியும் வித்தியாசமான கிறிஸ்டல் ஷேப்ல இருந்துச்சு. இவர் ஒரு செட் ஆஃப் தண்ணீர் கிட்ட தேங்க்யூன்ற வார்த்தைய தொடர்ந்து சொன்ன அப்புறமா இந்த மாதிரி ஒரு கிறிஸ்டல் ஷேப்ல இருந்துச்சு. நான் உன்னை வெறுக்கிறேன்னு சொன்ன தண்ணீரோட ஷேப்பு இது, கோவத்தோட ஷேப்பு இதுதான். இது மட்டும் இல்லாம ஒரு நல்ல மியூசிக் அண்ட் பிரேயர்னால கூட தண்ணியோடைய அமைப்பையே மாத்த முடியும்னு இவர் கண்டுபிடிச்சிருக்காரு. கோயில்ல தீர்த்தம் அண்ட் மந்திரம் ஓதுன தண்ணீரை வரவங்களுக்கு தராங்க. கிறிஸ்டியானிட்டியில இத ஹோலி வாட்டர்னு சொல்றாங்க. இஸ்லாமியர்கள் உடம்பு சரியில்லாதவங்களுக்கு தண்ணியை ஊதி கொடுப்பாங்க. இந்த முனிவர் அண்ட் ரிஷிங்கெல்லாம் அவங்க யாரையாவது வாழ்த்தணும்னாலும் சரி, இல்ல யாரையாவது சபிக்கணும்னாலும் சரி, அந்த தண்ணியை கொஞ்சமா கையில எடுத்து அவங்க மேல தெளிப்பாங்க. இப்படி எல்லா மதத்திலையும் தண்ணீர்ல இருக்கிற பவர் அண்ட் இம்பார்ட்டன்ஸ் பத்தி சொல்லியிருக்காங்க. இத சயின்டிபிக்கா ஃபர்ஸ்ட் டைம் ப்ரூவ் பண்ணி காமிச்சவர் தான் இந்த மசாரு எமோட்டோ. நம்ம உடம்புலயும் 60% தண்ணீர் தான் இருக்கு. அண்ட் நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம நினைக்கிறது, பேசுறது எல்லாமே நம்ம உடம்ப இந்த மாதிரி ஒரு விதத்துல பாதிச்சுட்டு தான் இருக்கு. ஸோ இவ்வளவு அற்புதமான ஆராய்ச்சிகள்லாம் யாரோ நன்மை பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு நம்ம நன்றி சொல்றோம். இப்போ இதை நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். நான் சின்ன வயசுல பார்த்துருக்கேன். ஒருத்தர் எங்க ஊர் வீட்டை தாண்டி போவாங்க. ரொம்ப பேர் ஒரு சொம்புல தண்ணி எடுத்துட்டு குழந்தைய தூக்கிட்டு போவாங்க. பக்கத்துல சவளப்பட்டின்னு சொல்லி ஒரு ஏரியா, எங்க வீட்டை தாண்டி போற இடத்துல ஒருத்தர் மந்திப்பார், தண்ணியில மந்திரிப்பார். ஒரு வேப்பந்தலையை வச்சுட்டு தண்ணியில கொண்டு வந்த தண்ணியில அவங்க வீட்டுல இருந்து தண்ணி கொண்டு வரணும், அதை மந்திரிப்பார். மந்திரிச்சு இது பண்ணும்போது இந்த குழந்தைக்கு சில பிரச்சனைகள் சால்வ் ஆகுது அப்படிங்கிற காலையில ரெகுலரா போறதை நான் பார்த்துருக்கேன். இப்ப இங்க கோயம்புத்தூர்ல துடியில கூட ஏடு கட்டுறாங்க, மந்திரிச்சு ஏடு கட்டுறாங்க. அந்த குழந்தைகள் சிறப்பா மாறுது. அப்ப இங்க எங்கேயோ ஒரு பக்கம் நம்ம சயின்ஸுங்கிற அடிப்படையில ப்ரூவ் பண்ணாதான் ஆச்சு அப்படிங்கிற அடிப்படையில நம்ம ட்ரெடிஷ்னல் பல முறைகளை நம்ம பயன்படுத்தாம கோட்டை விட்டோம். ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுல இவ்வளவு நம்ம இந்திய பாரம்பரிய முறைகள் இருக்கு. அதை நம்ம பயன்படுத்தி நீ வரக்கூடிய காலங்கள்ல நம்ம முன்னோர்கள்லாம் முட்டாள்கள் அல்ல. அவர்கள் முதிய அற்புதமான அந்த நாலேஜ் அடைஞ்சவங்க, முற்றிய நாலேஜ் அடைஞ்சவங்க. அதன் மூலமாக அவன் கண்டறிந்து சொன்ன பல விஷயங்களை நம்ம விட்டுட்டு இன்னைக்கு நம்ம நோய் நிலையில தள்ளப்பட்டு இருக்கிறோம். வாழ்க்கை முறையில தவறான வாழ்க்கை முறை, அது தவிர அந்த எண்ணங்கள், தவறான எண்ணங்கள், கோபம், போட்டி, பொறாமை, மன அழுத்தம், இதுதான் எல்லா நோய்களுக்கும் காரணம். உணவு முறைகள் எல்லாமே கலப்படங்கள், இதெல்லாம் போக போக நம்ம வரிசையா பார்த்து மேம்பட்ட வாழ்க்கை நாமும் சரி நம்ம ஜெனரேஷன் வாழ்வதற்கான நிகழ்வா தான் இந்த மிராக்கிள் மார்னிங் மில்லியனர்ஸ் ஒரு கம்யூனிட்டி இருக்கும். ஸோ இந்த அளவுக்கு ஒரு புனிதமான நம்ம என்ன பண்றோம், அது டாக்டர் மிசாரோ எமோட்டோங்கிறது ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி நமக்கு கொடுத்துருக்காங்க. இதை பல ஆராய்ச்சிகளை பொறுப்பு பண்ணியிருக்காங்க. நேரம் கருதி நான் அதை கம்மியாக தான் சொல்றேன். இன்னும் பின்னாடி வரக்கூடிய நிகழ்வுல இதை பத்தி இன்னும் நம்ம அதிகமாக ஆராய்ச்சிகள் பண்ணலாம். ஓகேங்களா? ரைட். ஸோ அதனால என்னன்னா, தண்ணீர் நீருக்கு நீங்க சொல்லக்கூடிய வார்த்தைகளுக்காக தன்னை மாற்றிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. பாசிட்டிவான வார்த்தைகளை கிரியேட் பண்ணீங்கன்னா சொன்னீங்கன்னா அதுல நல்ல பாசிட்டிவான வைப்ரேஷன் உருவாகும். நெகட்டிவா பேசினா நெகட்டிவ் தான் உருவாகும். எண்ணங்கள் நம்ம அந்த தண்ணீருடைய தன்மையை மாத்துது அப்படிங்கிறாங்க. ஒரு மனிதனுடைய எண்ணம், செயல்பாடு, அவர் என்ன ஆக விரும்புகிறாரோ அதற்கான ஒரு சூழலை இந்த தண்ணீர் ஏற்றுக்கொண்டு இந்த பிரபஞ்சத்துக்கு கொடுத்து வாய்ப்புகளை கொடுக்குன்னு சொல்றாங்க. அதே மாதிரி அந்த இதுல கேட்டீங்க இல்லையா, மியூசிக் கூட, நல்ல மியூசிக் உங்களுக்கு ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். அதுலதான் இந்த ஹீலிங், அந்த சவுண்டு ஹீலிங்களை பத்தி எல்லாம் நம்ம பேசுறது, நல்ல வார்த்தைகள், அஃபர்மேஷன் சொல்றது, வாழ்த்துறது எல்லாமே அதுலதான் வரும். அதே மாதிரி இந்த கிளாசிக்கல் மியூசிக் நம்ம இதுல இருக்கு இல்லையா, அந்த கிளாசிக்கல் மியூசிக் தான் நமக்கு ஹீலிங்கை கொடுக்கறது. மற்றபடி இந்த டம்மு 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 டம்முன்னு தட்டுறாங்க இல்லையா, அதெல்லாம் நம்ம ஹார்ட்டுக்கு நல்லது கிடையாது. வாட்டர் நம்முடைய வைப்ரேஷனை ஒரு எமோஷனல் ஃப்ரீக்வன்சியை கொண்டு போய் பிரபஞ்சத்தை கொடுத்து உங்களுக்கு ஹெல்த், வெல்த் எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய ஆற்றல் வாய்ந்தது அப்படிங்கிறது தான் இதுல இருக்கக்கூடிய முக்கியமான கருத்துக்கள். இதை புரிந்து கொண்டு இனிமே தண்ணியை நீங்க பார்க்கக்கூடிய கோணமே மாறும். தண்ணியை நம்ம வேஸ்ட் பண்ணவே கூடாது. தண்ணி ரொம்ப மிகப்பெரிய ஒரு சொத்து. வீட்டுல கூட பாத்தீங்கன்னா நீங்க எங்கேயா தண்ணி வெளியே லீக் ஆகுது,
தண்ணி வெளியே போயிட்டு இருக்கு, பைப்புல இருந்து சொட்டு சொட்டா இருக்குன்னா உடனே அதை ரீப்ளேஸ் பண்ணிருங்க. டேப்பை ரீப்ளேஸ் பண்ணிட்டு லாக் பண்ணிருங்க. தண்ணியை செலவழிக்கும் போது அது அபரிதமான ஒரு சக்தி வாய்ந்தது. கண்டபடி செலவழிக்க வேண்டாம். எதுக்கு தேவையோ அதுக்காக பயன்படுத்துங்க. ஒவ்வொரு முறையும் தண்ணியை பயன்படுத்தும் போது அதை அன்போட பாருங்க. ஸோ இப்போ இதுல பாத்தீங்கன்னா இது எப்படி ரியாக்ட் ஆகுது அப்படிங்கிறது இந்த வாட்டர் ரைஸ் எக்ஸ்பெரிமெண்ட் எல்லாம் பார்த்துருக்காங்க. இன்னும் நல்ல வார்த்தையை பயன்படுத்தி அதை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு அது எப்படி செயல்படுது, கிறிஸ்டல் எப்படி இருக்குல்ல செக் பண்ணி எல்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ இதுல 3 ஜார்ல தண்ணியில நம்ம அரிசியை போட்டுட்டு அதை வந்து ஒரு 30 நாளைக்கு என்ன சொல்றாங்க, ஒரு 10 to 30 செகண்ட் அதுல லவ்ங்கிற வார்த்தை, நான் உன்னை வெறுக்கிறேன் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துறாங்க. இன்னொரு ஜார்ல அதை கண்டுக்கவே இல்லை, கண்டுக்காம விட்டுறாங்க. இப்போ லவ்ங்கிற ஜார்ல இருக்கக்கூடிய அந்த அரிசி நல்லா அப்படியே இருக்கு. கேட்டுங்கிறதுல அப்படியே கலர் மாறிடுச்சு. இக்னோர் பண்ணது பார்த்தீங்கன்னா கெட்டே போச்சு. அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பெரிமெண்டலா பண்ணியிருக்காங்க. அதுக்கான படங்கள் இன்னொரு நாள் கூட காட்டுறேன். ஸோ இந்த மாதிரியான பல எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்காங்க. அதனால வாட்டர் அப்படிங்கிற நம்ம சாதாரணமாக நினைக்க வேண்டாம். அது ஒரு மிகப்பெரிய பவர்ஃபுல்லாக உள்ள மீடியா. அதை பற்றி நம்ம தெரிஞ்சிட்டோம். இப்போ இந்த வாட்டர் ப்ரேயர் ஒரு சின்ன ப்ரேயர் இருக்கும். தண்ணி முன்னாடி இருக்கிறவங்க தண்ணியை முன்னாடி எடுத்து வச்சுக்கோங்க. மற்றவர்கள் கண்ணை மூடிட்டு அதை அப்சர்வ் பண்ணுங்க. கூட சொல்லணும்னா சொல்லலாம். வாட்டர் பிரேயர். நீருக்கு நன்றி. நீரின் பெருமைகளை உணர்ந்து நீருக்கு நன்றி கூறுகிறேன். நீரே உலகை உயர்வாக, உயிராக, உடலாக என்னை உருவாக்கி காத்து வரும் நீருக்கு நன்றி. உணவாக உணவுகளை தரும் செடியாக, மரமாக, இயக்கத்திற்கும் கழிவு நீக்கத்திற்கும் காரணமான நீருக்கு நன்றி. அனைத்து செல்களுக்கும் சத்துக்களை சேர்க்க ஜீரண நீர், நொதிகள், ஹார்மோன்களை உருவாக்கி சிறப்பான ஜீரணத்திற்கு உதவும் நீருக்கு நன்றி. நீருக்கு நன்றி. நீருக்கு நன்றி. இது கொஞ்சம் ரெகுலரா நம்ம அடுத்து பார்ப்போம். இந்த மாதிரி நீருக்கு நன்றி சொல்லிட்டு அதுக்கப்புறம் இந்த தண்ணியை நீங்க சிப் பை சிப்பா குடிச்சிக்கலாம். ஸோ அடுத்து நம்ம முக்கியமா இன்னொன்று பார்க்க போறோம். பிரேயர்ல இன்னைக்கு ரொம்ப ஃபேமஸா பெரிய லெவல்ல பாப்புலர் ஆகிட்டு இருக்கிறது ஹோப்பனோபனோ அப்படிங்கிற ஒரு பிரேயர். இது கவாய் தீவுல அவங்க மக்கள் பிராக்டிஸ் பண்ணக்கூடிய ஒரு முறை. அதில் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மற்றவங்களுடைய கீலிங்காக பயன்படுத்துவாங்க. இந்த ஹோப்பனோபனோ அப்படிங்கிறது டூயிங் ரைட்னு அர்த்தம், செய்வதை சிறப்பாக செய்யறது அப்படிங்கிறது. அப்போ செய்யறத கரெக்ட் பண்ணிக்கிறதுங்கிற இன்னொரு அர்த்தமும் உண்டு. இந்த ஹோப்பனோபனோ பிரேயர் வந்து நமக்கு நம்மளே பண்ணிக்கிறது, நம்மளை ஹீல் பண்றது மூலமாக நம்ம சுற்றி இருக்கக்கூடிய எல்லாத்தையும் ஹீல் பண்ண முடியும் அப்படிங்கிறது. ஸோ இதில் வந்து நம்ம ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி, ஏதோ ஒரு தவறுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம எடுத்துட்டு அதை வந்து நம்ம ஃபீல் பண்ணி ஐ ஆம் சாரி அப்படின்ற மாதிரி சில வார்த்தைகள் அதை நான் சொல்ல போறேன். பயன்படுத்தும் போது நமக்குள்ள ஒரு மன்னிப்பு ஏற்பட்டு நமக்குள்ள உள்ள குற்ற உணர்வு நீங்கும் போது அந்த பாசிட்டிவ் எனர்ஜி டெவலப் ஆகி ஆட்டோமேட்டிக்கா ஏற்கனவே சொன்ன மாதிரி பிரபஞ்சத்தினுடைய அந்த அதிர்வெண்ணோட ஒத்து போய் நம்ம சாதிக்க முடியும். அந்த மாதிரியான ஒரு அற்புதமான விஷயம்தான் இந்த ஹோப்பனோபனோ அப்படிங்கிறது. இதுல ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு கிளீன்சிங் நடக்கும், உடம்புக்குள்ள சுத்தம் நடக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்ல விஷயங்கள் உள்ள வந்து ரீஸ்டோர் ஆகும். எப்படி ஒரு தண்ணியில கெட்ட தண்ணியில நல்ல தண்ணி ஊத்த அது நல்ல தண்ணியா மாறுதோ அந்த மாதிரி மாறும். அதே மாதிரி நம்ம வந்து மற்றவங்களை மன்னிக்கிறது, நன்றி உணர்வு காட்டுறது, லவ் மற்றவங்க மேல விருப்பத்தை காட்டுறது, எல்லாமே எல்லாரையும் விரும்புறது எல்லாமே இது நடக்கும். ஃபைனலா என்ன அப்படின்னா இந்த எமோஷனல் சேஞ்சஸ் மூலமாக உங்களுக்குள்ள ஃபர்ஸ்ட் கீலிங் நடக்கும். அதுக்கப்புறம் பிரபஞ்சம் உங்களுக்கு அந்த கீலிங்கை கொடுக்க ஆரம்பிச்சிடும். இது வந்து கவாலியா தீவுல அவங்க எல்லாருமே ஒரு குரூப்பா ப்ரேயர் பண்றதுக்கும் கீலிங் பண்ணிக்கிறதுக்கும் ஃபேமிலியோட உட்காந்து பண்ணக்கூடிய ஒரு முறையாக இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவலா கூட கீலிங் பண்ணலாம் அப்படிங்கிறது மாற்றப்பட்டது. இதுல ஃபர்ஸ்ட் வந்து 1970 அந்த பீரியட்ல முறையா
மொரா சிமுரியா அப்படின்ற ஒருத்தர் வந்து இதை பெரிய அளவுல பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் டாக்டர் ஹியூ லின் அப்படிங்கிறத இதை பாப்புலர் பண்ணார். இவர் பண்ண ஒரு அற்புதமான விஷயம், 1980களுக்கு மேல இவரை பத்தி எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிச்சது. ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல், அது ஹாஸ்பிட்டலுங்கிறத விட ஒரு குற்றவாளிகளை இருந்த அது ஒரு சிறைச்சாலைன்னு சொல்லலாம். மனநலம் பாதிக்கப்பட்ட கொடிய குற்றங்களை செய்த அந்த தீவிரவாதின்னு சொல்லலாம் இல்லையா, பல மோசமான குற்றங்கள், அருவருப்பு குற்றங்கள் செய்தவர்களை அங்க வச்சிருக்காங்க. ஒவ்வொருத்தரும் மனநிலை பாதிக்கப்பட்டவங்க 60க்கு மேற்பட்ட இருக்கிறாங்க. அதுல பாத்தீங்கன்னா ஒரு டாக்டர் நர்ஸ் எல்லாம் வந்து அங்க ரெகுலரா இருக்க மாட்டாங்க. அந்த டார்ச்சர் தாங்க முடியாம மாறி போயிடுவாங்க. அந்த பீரியட்ல தான் இந்த டாக்டர் ஹியூ லென் அப்படிங்கிறவர், இவர் இந்த ஹோப்பனாவப்பனா பத்தி தெரிஞ்சவர், பயிற்சி எடுத்தவர், அந்த சிமியோனா அவர்கிட்ட பயிற்சி எடுத்தவர். இவர் அங்க போறாரு. இவர் வந்து ஆக்சுவலா வந்து எந்த அந்த குற்றவாளியையும், அந்த மனநிலை பாதிக்கப்பட்ட மோசமான அந்த பக்கலை யாரையும் பார்க்கவே இல்லை. அவங்களுடைய ஃபைலை எடுத்து ஒவ்வொருத்தருடைய இதையும் பார்த்துட்டு அவங்க பேரை சொல்லிட்டு தனக்கு செல்ஃபிகளையும் கொடுக்குறாரு. அந்த மாதிரி கொடுக்கும் பொழுது ஒவ்வொருத்தரா அங்க கியூர் ஆகி கடைசியில் ஒரு பீரியடுக்கு அப்புறம் இந்த ஹாஸ்பிட்டல், அந்த பிரிசன் சொல்லுவோம், அந்த ஜெயிலு, ஹாஸ்பிட்டல் கம் ஜெயிலு மூடப்பட்டது. அந்த அளவுக்கு எது பவர்ஃபுல்லானது அப்படிங்கிறப்பறம் உலகத்தில் தெரிஞ்சக்கப்புறம் எல்லாருமே இதை ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதில் பயன்படுத்தக்கூடிய முறைகள் வந்து ஐ ஆம் சாரி, ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறது, ரெண்டாவது ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, என்ன மன்னிச்சிடு அப்படிங்கிற ஒரு வேண்டுதல் வைக்கிறது. மற்றவங்க கிட்ட இருந்து இல்லை எந்த ஒரு பொருள்கிட்ட நம்ம யாருக்கிட்ட மன்னிப்பு கேட்க விரும்புகிறோமோ அதுகிட்ட மன்னிப்பு கேட்கறது. அடுத்து வந்து தேங்க்யூ, அது நம்மளை மன்னிச்சதாக எடுத்துக்கொண்டு அதுக்கு நன்றி உணர்வு சொல்றது. அடுத்து ஐ லவ் யூ, நான் உன்னை விரும்புறேன்னு சொல்லக்கூடியது. ஐ ஆம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, தேங்க்யூ, ஐ லவ் யூ. இந்த 4 வார்த்தைகள் நம்ம பயன்படுத்தும் போது ஆட்டோமேட்டிக்கா அந்த ஃப்ரீக்குவென்சி வந்து பாசிட்டிவா மாறுது, நமக்குள்ள குற்ற உணர்வு போகுது. எதுக்கு நமக்கு ஒருத்தர் மேல கோபம் இருந்து அவர் பேரை சொல்லி நான் உங்களை தப்பா புரிஞ்சுக்கிட்டேன், நீங்க செஞ்சது கரெக்டு தான், நான் வந்து அந்த நேரத்துல உங்க கோவப்பட்டுட்டேன், என்னை மன்னிச்சுக்கோங்கன்னு சொல்லும் பொழுது அவருக்கு இந்த மாற்றம் கொண்டு போய் சேர்க்கும். காரணம் இதேதான், உங்க உடம்புலையும் பிரபஞ்ச சக்தி இருக்கு, அவருடையும் பிரபஞ்ச சக்தி இருக்கு. இந்த நீங்க பேசக்கூடிய வார்த்தை அவரை மனசுல நீங்க உருவப்படுத்திட்டு அவர்களை பார்த்தீங்கன்னா இந்த ரேக்கியில டிஸ்டன்ஸ் கீலிங்ல அவங்க பேரை சொன்னா கூட பண்ணுவாங்க, இல்லை போட்டோ இருந்தா கூட பண்ணுவாங்க. அந்த மாதிரியான ஒரு அற்புதமான கலை தான் இந்த கோப்பனப்போன கலை. அதில் வந்து அவர் மேல நீங்க கோவப்பட்டு இருந்தாலும் கூட அவர் பேரை சொல்லி இந்த மாதிரி சாரி, நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன், மன்னிச்சுக்கோ அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு ஃப்ளோ பண்ணும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா ஒரு பீரியட்ல அவர் உங்களை பார்க்கும்போது அந்த உணர்வு இல்லாம ஒரு நடுநிலையாக உங்க மேல அன்பு செலுத்தக்கூடிய நிலை ஏற்படும். நீங்க வேலைக்கு போறவங்க, உங்க மேல இருக்கிறவங்க, அதிகாரியா கீழே இருக்கிறவங்க எல்லார்கிட்டையும் இதை பயன்படுத்தி மிகப்பெரிய வெற்றிகளை நீங்க அடைய முடியும். ஸோ இது வந்து ஒரு மந்திர சொல்லுதான். இது வந்து நம்ம ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி, நம் தவறுகளுக்கு நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துட்டு அதை சீர் செய்யக்கூடியதை நமக்குள்ளேயே பண்றோம். நமக்குள்ள நடக்கும்போது, மாற்றம் நடக்கும்போது சுத்தி மாற்றம் நடக்கும். நம்ம வந்து வெளியில இருக்க எதையும் மாற்ற முடியாது, நமக்குள்ள மாற்றத்தை ஏற்படுத்தும் போது வெளியில மாற்றங்கள் ஏற்படும் அப்படிங்கிறது அதில் உள்ள ஒரு விஷயம். அதனால இந்த பிரேயர் ஐ ஆம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, தேங்க்யூ, ஐ லவ் யூ, இந்த 4 வார்த்தைகள் மந்திர வார்த்தைகள். இது வந்து இப்போ எல்லாருமே ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. உங்களுடைய ஃபைனான்சியல் பொசிஷன் எல்லாமே மாறும். உங்களுக்கு வந்து இந்த பாவர்ட்டி லைன்ல இருந்து ப்ராஸ்பரிட்டி லைனுக்கு வருவீங்க. எல்லா பிளாக்கேஜும் கம்ப்ளீட்டா ரிமூவ் ஆகி மிகப்பெரிய வெற்றிகளை நீங்க அடையக்கூடியதா இருக்கும். ஹெல்த், ரிலேஷன்ஷிப், கேரியர் எல்லாமே டெவலப் ஆகும். அந்த மந்திரம் அப்படிங்கிறது இந்த 4 வார்த்தைகள் தான் இருக்கு. அதை நம்ம இப்போ பார்க்க போறோம். ஸோ அந்த மந்திர சொல் 4 சொல்ல இன்னைக்கு நான் அந்த வீடியோ பதிவு இருக்கு, அதுல சொல்லும், நீங்களும் பின்னாடி பேசலாம். பணத்திற்கான கோப்பனப்போன பண்ண போறோம். பணத்தின் மேல பணத்தை பத்தி நினைச்சிட்டு கண்களை மூடிட்டு அபரிதமாக உங்களுக்கு வந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறது மனசுல உருவப்படுத்திக்கோங்க. பணத்தை பற்றிய தவறான கருத்துக்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டு நம்ம அபண்டன்ஸை கிரியேட் பண்ண போறோம். இப்பொழுது மணி அட்ராக்ஷன் டைம். இதை சொல்லும் பொழுது ரொம்ப உணர்வு பூர்வமாக பணத்தை, ஒரு எனர்ஜி அது நம்ம கையில இருக்கும் பொழுது நமக்கு மிகப்பெரிய அளவுல ஒரு சக்தி இருக்கு. அந்த மனசுல இருத்தி அதற்கு முக்கியம் கொடுத்து நீங்க சொல்லணும். மை டியர் மணி, ஐ ஆம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ,
Thank you. I love you. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgive myself. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. இப்படி அமைதியா கண்ணை மூடிக்கோங்க. பணம் உங்களுக்கு விபரீதமாக வந்து கொண்டிருக்கிறது. விசுவலைஸ் பண்ணுங்க. இந்த மாதிரி மணி ப்ரேயர், ஒரு ரிலேஷன்ஷிப்பு எல்லாத்துலேயும் இது ஒர்க் அவுட் ஆகும். இதை செய்யறதன் மூலமாக உங்களுக்கு யாருடையாவது வீட்டில் பிரச்சனைகள் இருந்த கோபம் இருந்தால் சரி பண்ணிக்கலாம். அவங்க கிட்ட நீங்கள் ஒன்றும் கேட்க தேவையில்லை. நீங்களே இந்த ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். மணி பிளாக்கேஜ் இருந்தால் கரெக்ட் பண்ணிக்கலாம். தொழில் விருத்தி, வருமான விருத்தி எல்லாத்தையும் சப்போர்ட் பண்ணக்கூடியதாக இருக்கும். நேரம் கருதி நம்ம ஷார்ட்டாக பேசினாலும் கூட அடுத்தடுத்த நிகழ்வுகளை இன்னும் நம்ம விரிவாக பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. தொடர்ந்து கம்யூனிட்டியில் அட்டன் பண்ணுங்க. இந்த ரெகுலராக நீங்கள் அட்டன் பண்ண உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றிகள் வருவதை நீங்கள் கண்கூட பார்க்க முடியும். இப்போ நம்ம செலிப்ரேட் த டே. காலையில் 5 மணிக்கு எழுந்திரிச்சு இது வரைக்கும் நீங்கள் அற்புதமான விஷயங்களை தெரிந்து கொண்டீங்க. அதை நம்ம கொண்டாட போகிறோம். நீங்கள் தாராளமாக டான்ஸில் கலந்துக்கோங்க. இந்த ஒரு 6 மணிக்கு கரெக்டாக நான் நிறைவு செய்வேன். 2 நிமிஷம் இருக்கு. 2 minutes நீங்கள் கலந்து கொள்ளுங்கள். அற்புதமான பயிற்சிகளை செய்த உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்ட நீங்க யார் உங்களுக்கு லிங்க் அனுப்புனாங்களோ அவங்களுக்கு தம்ஸ் அப் அனுப்பிடுங்க. நாளைக்கு இன்னும் ஒரு புதிய தகவலோட சந்திப்போம். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.